அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்ற அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க? தம்பி என்டிஆச்சு வரப்போகுது. கனிமொழி பேசும்போது பின்னாடியே ஒத்து இருந்தாரு தயாநிதி மாறன். அவருக்கு சேம் சேம் கத்தத்தை தவிர ஒரு தெரியாது. இப்ப சிதம்பரம் வளர்றாரோன்னு நினைக்கிறேன். சிதம்பரம் தான் இதெல்லாம் கான்பிடன்ட், இந்த ஒரு விஷயத்தெல்லாம் குழப்பி வர்றது சிதம்பரம். காங்கிரஸ் திமுக உறவை முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் தோல்வியை கொடுக்க இருப்பவர் ப. சிதம்பரம். ஸ்டாலின் மீது ஒரு அருவருப்பு வருகிறது வட இந்தியாவில். இந்தி விரோதி, இந்துக்களுக்கு விரோதி, எது செஞ்சாலும் விரோதி. எங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் விக்ரம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக மாற்றிவிட்டார். இவர் பாஜக வாஷிங் மிஷின்கிறார். இவர் வாஷிங் மிஷின் என்ன இது? டிஎம்கே வாஷிங் மிஷின் இது? மு.க. ஸ்டாலினை மெதுவாகத்தான் ஆட்சி பீடத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் இவர் இன்ப நிதி, பண்பு நிதி, வந்த நிதி, வராத நிதி, போன நிதி, போற நிதி, இருக்கிற நிதி, நாளைக்கு நிதி, நிதி, எல்லா நிதியும் சேர்த்துட்டு இன்னைக்கு பாராளுமன்றத்தை முடக்கிய ராகுல் காந்திக்கு வால் பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தனித்து விடப்பட்டது. இளையபர நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே விக்ரம். நமஸ்தே. என்ன சார், டெல்லியில ரொம்ப பார்லிமெண்ட் பரபரப்பா போயிட்டு இருக்கிறத விட இங்க தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனைகளுமே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் திமுகவினர்னால. ஒரு பக்கம் மசோதாவை எரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் கருப்பு சட்டையை போடுறாங்க, பாராளுமன்றத்திலுமே எல்லாமே கருப்பு சட்டையில உட்காந்துருக்காங்களே. என்ன காரணம், என்ன ரீசன்னால இப்படி எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது? திமுக தோல்வியை நோக்கி செல்கிறது என்ற முக்கிய காரணம் அதிலிருந்து திசை மாற்ற வேண்டும், டைவர்ட் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான நாடகம். எந்த முதலமைச்சர் ஆளுநர் முன்னதாக சட்டத்தின் முன்னர பதவியேற்றுக் கொண்டாரோ அந்த சட்ட திருத்த பேப்பரை கொளுத்துவது, எரிக்க விடுவது என்பது திமுகவே தனக்கு தள்ளி கொள்ளி போட்டு கொண்ட மாதிரி ஆகிவிட்டது என்று சில பாஜக உறுப்பினர் டெல்லியில் பேசுகிறார்கள். பாராளுமன்றத்திலும் பேசினார்கள். பிரதமர் நரேந்திர மோடி கூட காலா டீகா, திருஷ்டி பொட்டு என்று சொன்னார். அதற்கு கனிமொழி பதில் அளிக்கும் பொழுது காளி பூஜை ஈவி ராமசுவாமி நாயக்கர் என்றார். ஒத்து ஊதக்கூடிய இந்த மேல கச்சேரியில பின்னாடி ஒத்து விடுவான் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி கனிமொழி பேசும்போது பின்னாடியே ஒத்து ஊதிந்தாரு தயாநிதி மாறன். அவருக்கு சேம் சேம் கத்தத்தை தவிர ஒரு தெரியாது. ஆக மொத்தம் காலா ஷர்ட், பிளாக் ஷர்ட் போட்டுனது ராகுல் காந்திக்கு இஷ்டமே கிடையாது. ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருப்பு சட்டை போடக்கூடாது. ஏன்னா வைத்தியலிங்கம் நேதி போட்டுட்டு வந்தார். அதை பார்த்த உடனே ராகுல் காந்தி கோவம் வந்தது. இன்னைக்கு எல்லாருமே எடுத்துட்டாங்க. நான் சில மீடியாக்கெல்லாம் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க யாருமே கருப்பு சட்டை போடலை. ஆக மொத்தம் 18ஆம் தேதி சென்னை சென்னையில் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ராகுல் காந்தி ஏன் ஸ்டாலினுடன் ஒன்றாக பிரச்சாரம் செய்யவில்லை? ஸ்டாலின் வரமாட்டார் என்று RS பாரதி சொல்லிவிட்டார். ஆக மொத்தம் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு சச்சரவு இருக்கிறது. அதனுடைய வீழ்ச்சி தான் ராகுல் காந்தி கருப்பு சட்டை போனா காங்கிரஸ் வெரி ஓல்டஸ்ட் பார்ட்டி. கருப்பு சட்டை துக்க நாளுக்கு போடுவோம். ஆனா திமுக எப்ப பார்த்தாலும் கருப்பு சட்டை போட்டுருக்காரு, கிண்டல் வேற பண்ணார் ராகுல் காந்தி. சோ ஆக மொத்தம் எப்படி ஐயா முரசொலி மாறனுடைய மரணத்திற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக சென்னை அந்த சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டாரோ, அவர் விமானம் ஏறி டெல்லி இறங்குவதற்குள் அடல் பிகாரி வாஜ்பாயுடன் இருந்த ஒரு உறவை, கட்சியினுடைய ஒரு சம்பந்தத்தை எல்லாம் மு. கருணாநிதி அவர்கள் அறுத்து கொண்டார். ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா கூட வாஜ்பாயோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, பிரேக் ஆயிடுச்சு. நாளை நான் எதிர்பார்க்கிறேன் ராகுல் காந்தி கூட அது மாதிரி செய்வார். அதனால தான் கருப்பு சட்டை போடாத, கூட்டணிக்கு ஒன்னா பேசாத இருக்காங்க. திமுகவினுடைய ஒரு கட்சிக்கு வாக்களிங்கள் என்று சொல்ல முடியாத ராகுல் காந்தி இது மாதிரியான மறைமுக பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார் என்று தான் என் மனதில் படுகிறது விக்ரம்.
சார், எதற்காக திமுக வந்து இந்த மசோதாவை எதிர்க்காங்க? அதாவது 33% வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் இருந்தாலுமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சீட்டு வந்து கம்மி பண்றாங்க. அதாவது பாப்புலேஷன் வைஸ் வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குது, நார்த் இந்தியாவில் வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கனால அவங்க அதிகமா சீட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை திமுகவினுடைய உறவு. அவர் கண்டிப்பாக விஜயுடன் போக வேண்டும் என்று தான் இருக்கிறார், இருந்தார், இருக்க போகிறார். தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் 39 60 போறது, 50 போறது, ஏன் எதிர்க்கிறார் ஸ்டாலின் என்று. ஆனால் ஸ்டாலினையும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய கட்சிகளையும் திமுகவாக மாறிய முன்னாள் காங்கிரஸ், அதாவது இந்நாள் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி ப சிதம்பரம் அவர்கள் ஏன் அப்படி திமுகவிற்கு தொங்கு சதையாக இருக்கிறாரோ தெரியவில்லை. ராகுல் காந்திக்கு ப சிதம்பரத்தை கண்டால் பிடிக்கவில்லை, ராகுல் காந்திக்கு கார்த்திக் சிதம்பரத்தை பார்த்தால் பிடிக்கவில்லை. அதனாலதான் என்னமோ ராகுல் காந்தியும் ஓவர்டேக் பண்ணிட்டு திமுக காங்கிரஸ் அலையன்ஸை ரிவைவ் பண்ணது சிதம்பரம் ஸ்டாலினுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா போட்டு வச்சது. அது காங்கிரஸுக்கு பிடிக்கல. இந்த 50 சீட்டை வசத்தினான்னு சொல்றீங்களே, ப சிதம்பரம் சொல்றாரு 41 தான் வரப்போகுதுன்னு. அப்கோர்ஸ் அவர் சொல்றது ரைட்டா இருக்கும். அவர் மிகவும் முதிர்ச்சி அடைந்தவர், 2 முறை மந்திரியாக இருந்திருக்கிறார், பல முறை நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார், ஒரு முறை திகார் ஜெயிலில் இருந்து 3 மாதம் இருந்து வந்திருக்கிறார். ஆக மொத்தம் சிறை வாழ்க்கையும் சரி அரசாங்க வாழ்க்கையும் தெரிந்து கொண்டவர், சிறப்பான வழக்கறிஞர். அவர் வாழ்க. இருந்தாலும் அவருடைய குறுக்கு எண்ணங்கள் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலினை குஷிப்படுத்த வேண்டியதை தவிர ராகுல் காந்தியை குஷிப்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமியையும் மற்றும் அனைத்து கட்சிகளையும் திட்டின்றே இருக்காரு சிதம்பரம். சிதம்பரத்துக்கு வயசானா கூட, எனக்கு வயசாயிடுச்சு வைக்கிறேன், நோ டவுட். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கும் வந்துடும் அந்த மாதிரி. அவருக்கு வயசு 80 ஆச்சு, எனக்கு வயசுன்னு வளர ஆரம்பிச்சிடுவேன். இப்ப சிதம்பரம் வளர்றாரோன்னு நினைக்கிறேன். சிதம்பரம் தான் இதெல்லாம் கான்ஃபிடன்ட், இந்த ஒரு விஷயத்தெல்லாம் குழப்பி வர்றது சிதம்பரம். காங்கிரஸ் திமுக உறவை பிடிக்க வேண்டும் என்று இருந்த ராகுல் காந்தியை ஒற்ற வைச்சா சிதம்பரம். இந்த 51 சீட்டு 31 சீட்டு இவர் யாருங்க பேசுறதுக்கு? இவரு சிதம்பரம் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுறாரு. இவங்க திமுக ஒண்ணு இல்ல, கருப்பு சாட்டு போடுறாரா நாளைக்கு? ப சிதம்பரம் சொல்லுங்க. இவ்வளவு பேசுறாரு, ஒரு நாள் கருப்பு சாட்டு போடுறாரு சொல்லுங்க பாப்போம். அவர் மிஸ்டர் ஒயிட் அப்படின்லாம் இருப்பாரு. பட் மிஸ்டர் பேக்கர் ஆகுது, ஏன் ஆகுது? அதனால ப சிதம்பரத்தினுடைய ஒரு பர்சனாலிட்டி மீது திமுக மிக மிக கோபமாக இருப்பதை தவிர ஒரு செக்ஷன். அதனால்தான் விஜய் சொன்னாரு, ஒரிஜினல் காங்கிரஸ் என்கிட்ட இருக்கு, டூப்ளிகேட் காங்கிரஸ் ஸ்டாலின் இருக்குன்னு. அந்த டூப்ளிகேட் காங்கிரஸ் சிதம்பரம் இருக்காரு. அப்போ அவர் தான் இந்த ஒண்ணு சொல்றீங்க விக்ரம், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில வந்துடுறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் 50 சீட் வரும்னு சொல்றாரு. அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அதை சர்க்குலேட் பண்ணிருக்காங்க. அதாவது 17ஆம் தேதி ஃப்ரைடே. இவர் சொல்றாரு, இவர் முன்னாள் உள்துறை அமைச்சர், அது இல்லைன்னு தவறான்னு சொல்றாரு. யாருக்கு உண்மை தெரியும்? இருக்கவங்க நம்பர் தான் இல்ல போனவங்க நம்பர் தான்? ஏன்னா போகும்போது எல்லாரும் தூரி வாரிட்டு போவாங்க, எல்லாத்தையும் திட்டுவாங்க, திருப்பி ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு வேற ஏதாவது பேசுவாரு. இதே ப சிதம்பரம் நக்சல்வாதிகள் எல்லாம் போராளிகள் என்று சொல்றதை விட தேசபக்தர்கள் என்று சொல்லுகிறார். பாஜக போராளி என்று சொல்லுகிறது. இந்த வாட்டி ப சிதம்பரத்தால் செய்ய முடியாததை 3 விஷயத்தை அமித்ஷா செய்து காண்பித்தார். ஒன்று, ப சிதம்பரத்தை ஜெயிலுக்கு அனுப்பியது ஏர்செல் மேக்சஸ் ஊழல் மூலமாக. 2வது, நக்சலை ஒழித்தார். 3வதாக ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் செய்தார். இந்த தைரியம் ப சிதம்பரத்துக்கு இருக்காது. ஏங்க அவர் 41 31 குழப்பறாரு? கட்சியில ஒரு ஒற்றுமையை கொண்டு வருமானு வேற்றுமையை கொண்டு வந்து பிளக்க பார்க்கிறார். ஆகதான் ப சிதம்பரத்தினுடைய அறிவுரையை மு.க. ஸ்டாலின் கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பொது தேர்தலில் 3வது இடத்தை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கு குழி தோண்டி புதைத்தவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு மாபெரும் தோல்வியை கொடுக்க இருப்பவர் ப சிதம்பரம். என்ன அவர் கன்ஃபியூஸ் பண்றாரு. அதை பக்கத்து இவர் பேசுறாரு. இன்னைக்கு ஒரு ஹிந்து டைம்ஸ் ஆஃப் ஆர்டிகல் எழுதியிருக்காரு ப சிதம்பரம் கோஸ்ட் ரைட்டிங் சிதம்பரத்து பேர்ல ஸ்டாலின் பேர்ல வந்திருக்குது. அது வேற விஷயம். ஸ்டாலினுக்கு இப்படி அனலைஸ் பண்ணி பேசுவாராங்கிறதும் எனக்கு தெரியும். தமிழ்லயே அவர் பேச முடியல, இங்கிலீஷ்ல எப்படி எழுத போறாரோ எழுதினாரோ தெரியல. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தான் மு.க. ஸ்டாலின் மீது ஒரு அருவருப்பு வருகிறது வட இந்தியாவில். ஹிந்தி விரோதி, இந்துக்களுக்கு விரோதி, எது செஞ்சாலும் விரோதி. எங்க ஒண்ணு கேட்கிறேன் விக்ரம், தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். நரேந்திர மோடி ஒழிஞ்சாச்சு, அமித்ஷா ஒழிஞ்சாச்சு, ஆளுநர் RN ரவி ஒழிஞ்சாச்சு, சனாதன தர்மம் ஒழிஞ்சாச்சு, எடப்பாடி பழனிசாமி ஒழிஞ்சாச்சு, விஜய் ஒழிக்க வச்சாங்க கரூர் மூலமா திமுக. கடைசியில் யாருங்க வாழறது தமிழ்நாட்டுல?
டீலிமிட்டேஷன் வேண்டாம். ஒரு சட்டத்தை எரிப்பது மிகவும் அதுவும் சீஃப் மினிஸ்டர், ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி, அந்த மாதிரி பண்றது தப்புங்க. அது யாருங்க புத்திமதி சொல்ல போறாங்களோ தெரியல. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் தோல்வி பயத்தினால் தான் அதை செய்தார். 41 இடம் 51 இடம் இல்ல, இந்த மசோதா தோற்று போனாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, பாஜகவிற்கு லாபம், திமுகவிற்கு நஷ்டம் என்று தான் நான் சொல்லுகிறேன். காரணம், நாம் இருவரும் 2 மணிக்கு இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். 3 மணி அளவில் 4 மணி அளவில் இதுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. கண்டிப்பாக இது ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி டெல்லியில் பரபரப்பாக இருக்கிறது என்று. சில காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் அப்ஸ்காண்டானா ஆயிடுவாங்க போல, தெரியல, ஒன்னும் புரியல. பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது சார். ஏன்னா தீ பரவட்டும், பழைய திமுகவை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றாரு. மோடி அவர் அதிகார திமிரில் இருக்காருன்றாரு, எச்சரிக்கை விடுறாரு. எந்த அளவுக்கு சார், இந்த அளவுக்கு ஏன் இப்படி கொந்தளிக்கிறாங்க? தோல்வி பயம் வேற ஒண்ணும் இல்லை. 2 நாள்ல சரியா போயிடுங்க. அது 4ஆம் தேதி மே மாசம் அவருக்கு வெட்ட வெளிச்சமா ஆயிடும். சப்போஸ் அவர் ஜெயிச்சார்னு வச்சுக்க, 2 ஆஸ்பெக்ட் உண்டு விக்ரம். ஒண்ணு அவர் ஜெயிப்பாரு, இல்லையே தோப்பாரு. ஜெயிச்சுட்டாருன்னா இன்னும் மமதை அதிகமா போகும். அவர் டெல்லி பக்கம் வராதேன்னு சொல்லுங்க போதும் அவருக்கு. இன்னைக்கு கூட நம்ம பேசிச்ச செந்தில் பாலாஜி வீட்டுல இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடக்குதுங்க இன்னைக்கு தேதி, as of now, as we speak. நான் கேள்விப்பட்டேன். மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தடம் புரண்டு விட்டாரோ என்ற அச்சம் திமுக காரர்களுக்கே இருக்கிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக மாற்றி விட்டார் ப. சிதம்பரம் மூலமாக. அதாவது யார் யார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்க இருக்காங்களோ அவங்களாம் திமுக வந்துடலாம். ஓ பன்னீர்செல்வம் உள்பட, வைத்தியலிங்கம் உள்பட எல்லாரும், அங்க இவர் இந்த மனோஜ் பாண்டியன் உள்பட எல்லாருமே. இது ராங் அப்ரோச். இவர் பாஜக வாஷிங் மிஷின்ங்கிறார். இவர் வாஷிங் மிஷின் என்ன, இது டிஎம்கே வாஷிங் மிஷினா இது? ஆக மொத்தம் தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில், திமுக பயந்து இருக்காங்க. விஜயினுடைய கூட்டம், எடப்பாடி பழனிசாமி கூட்டம், தோல்வி பயம், இந்த 3 சேர்ந்து அவருக்கு ராத்திரி தூக்கமே வருது கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேங்க மு.க. ஸ்டாலினுக்கு. இல்ல அப்படின்னா நேற்று ஒரு கழுவியை போய் தள்ளி விடுவாராங்க. அப்படி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு பொதுக்கூட்டத்திலேருந்து வராங்க, அந்த அம்மா ஏதோ மகஜர் கொடுக்க வந்தாங்க. ஒரு 70-80 வயசு பெண்ணு. மெட்ரோல போனா அடிக்கிறாரு எல்லாரையும். இவர் இந்த மாதிரி ஒரு வன்முறையை சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு அவர் ஆண்டவனை நம்புவது கிடையாது. ஆனால் இளையபாரதம் நேயர்கள் மூலமாக கண்டிப்பாக மரியாதையுடன் நான் சொல்லுகிறேன், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தங்களுக்கு நிதானம் தேவை, நாவடக்கம் தேவை என்றுதான் சொல்லுகிறேன். மோடி 3 வருஷம் 3 தடவை பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காருங்க. 15 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காருங்க. 25 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காருங்க. என்ன இவர் மு.க. ஸ்டாலின் ஒரு துடிதுடிப்பானவர், மிகவும் அழகாக பேசக்கூடியவர். மு கருணாநிதியுடைய மகன் நான் மு.க. ஸ்டாலின் என்று சொல்றாரு. மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு அறைகூவல், நான் ஐயா கருணாநிதி நன்கு அறிந்தவர். அவருடன் பல மொழி நான் படிக்க 100-150 மொழி. ஆற்காடு வீராசாமியும் முரசொலி மாறனும் அவர் துரைமுருகன் தான் அதுக்கு சாட்சி. அதுக்கு இன்னொரு சாட்சி பழனி மாணிக்கம், SS பழனி மாணிக்கம், TR பாலு. அப்பேற்பட்ட கருணாநிதிக்கு இந்த கிரிப்பு ஸ்டாலினும் இல்லை. மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனாருக்கு இருந்த ஒரு கட்சி மீது இருந்த கொள்கை இவருக்கு இல்லை. மு.க. ஸ்டாலினை மெதுவாகத்தான் ஆட்சி பீடத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் இவர் இன்ப நிதி, பண்பு நிதி, வந்த நிதி, வராத நிதி, போன நிதி, போற நிதி, இருக்கிற நிதி, நாளைக்கு நிதி, எல்லா நிதியும் சேர்த்துட்டு இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டரா கொண்டுட்டாரு ரெட் ஜெயிண்ட்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா they are having some sort of allergy. இவர் போய் சொல்றாரு, நரேந்திர மோடி யார் 3வது முறையாக பிரதமரை வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கிறார். கட்சியில் மோடி வச்சாரு. இது பாரு. சார், அதே மாதிரி நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் எந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்திருந்தாரு சார்? என்ன மாதிரி விஷயங்களை சொல்லி இருந்தாரு? மெயினா சொன்னது வட இந்தியாவில் சோசியலிஸ்ட் கட்சி என்று சொல்லக்கூடிய சரத் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் தான் கெடுத்து இருந்தாங்க இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வரத. 6 முறை இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற ரெசல்யூஷனை 6 முறையும் ராம் ஜெத்மலானி இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இதே தம்பிதுரை வாஜ்பாய் இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என்ன அதே மாதிரி ஒரு கலப்னொட்டு கோவா ரா மினிஸ்டர் அந்த போது இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் அந்த போது, VP சிங் பிரைம் மினிஸ்டர் அந்த போது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் கீச்சு போட்டாங்க. இந்த ராகுல் காந்தி கீச்சு போடுறதுனா ஸ்டாலினுக்கு பத்த வைக்கிறதுல தெரியும். ஸோ ஆக மொத்தம் இந்த விவகாரத்தில் நரேந்திர மோடி நேற்று பேசினுடைய ஒரு குறிப்பு என்னென்று கேட்டால், கடந்த 30 வருடங்களில் யார் யார்
பெண் மசோதாவை வெறுத்தார்களோ அவர்களாம் இருக்கிற இடம் தெரியாது போயிட்டாங்க. ஜேடியு இன்க்ளூடிங் நிதிஷ்குமார மறைமுகமா சொன்னார். லாலு பிரசாத் யாதவ் இருக்கிற இடம் தெரியல, முலாயம் சிங் யாதவ் இருக்கிற இடம் தெரியல, அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியல. இதுதான் ஒரு நல்ல கருத்தை சொன்னார் அவர். அது யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாதுங்க, இன்க்ளூடிங் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு அது புரிந்தது கஷ்டம். காரணம் அவருடைய ஹிந்தி நடை, அவருடைய பழைய அரசியல் வரலாறு எல்லாம் பார்த்தாருன்னா திமுக எம்பிடிக்கு யாருக்குமே பிடிக்கல, புரியல. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தமிழ்நாட்டுக்கு நான் கேரண்டி தரேன் 50 சீட் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு 50 சீட் இருக்கும். இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அது போட்டிருக்காங்க. அந்த அந்த இன்னைக்கு அர்த்தம் தான் அதுக்கு 50ன்னு எழுதியிருக்காங்க. இவங்க கேட்காங்க உத்தரவாதம். இது என்ன நீட்டுன்னு நினைச்சிருந்தாரா ஸ்டாலின்? பெண் வாக்கினுடைய அந்த ரிசர்வேஷனை ஆக மொத்தம் திமுக ஒரு தீய சக்தி என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை விஜய் அவர்கள் பாடினாலும் எடப்பாடி சொன்னாலும் நேற்று மறைமுகமாக திமுக ஒரு தீய சக்தி என்பதை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மறைமுகமாக குறிப்பிட்டார். யார் யார் பெண் மகளிர் மசோதாவிற்கு விரோதமாக அவளும் காணாத போயிடுவாங்க. அதான் ஒரு மெயின் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது, எல்லாருக்கும் அறைகோல் விட்டார். நம்ம டீலிமிட்டேஷன் இருக்கட்டும், இது ஒரு நாளைக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கத்தான் வேண்டும். இது நான் பெண் அதிகாரத்திற்கு எதிராக இருப்பவர்கள் பெண்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொன்னார். அவர் ஏன் இந்த கான்பிடன்ஸ் வந்ததுன்னா, அது மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவுக்காரனுக்கும் நான் ஒரு புரிதலை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். ட்ரிபிள் தலாக் வந்த பொழுது விக்ரம், அது பெண்கள் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது விக்ரம். அதனால்தான் யூபியும் பீகாரும் ஜெயிச்சாங்க. இது ஐயா மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அறிவு கூர்மை இருக்கிறதே, அந்த அறிவு கூர்மை தேய்ந்து போனாலும் நான் அந்த அறிவு கூர்மையை மீண்டும் கூர்மையாக்க இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். அதையும் நேற்று மென்ஷன் பண்ணாரு பிரைம் மினிஸ்டர். மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கீங்க. இந்த கருப்பு சட்டை போட்டுறது இந்தியாவிற்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அவமானம் என்று சொன்னார். இது பிரைம் மினிஸ்டர் பேச்சினுடைய சாராம்சம். ஆனால் திமுக எம்பிக்கள் நேத்து நிறைய பேர் வரவே இல்லை, இன்னைக்கும் வராது இருக்காங்க. 39 தேர்ந்தெடுத்த 8 கோடி தமிழர்களுக்கு திமுக செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தை பற்றி பேசுவது கிடையாது. ராகுல் காந்தியுடைய வாளை பிடித்து கொண்டே போனார்கள். ராகுல் காந்தி ஓட்டுச்சோறு, ஹெண்டன்பர்க், பிகாசிஸ் எது சொன்னாலும் இவங்க பின்னாடி ரஃபேல் போனாங்க. ரஃபேலுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தங்க? ஹிண்டன்பர்க்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தங்க? ஓட்டுச்சோரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தங்க? பாராளுமன்றத்தை முடக்கி ராகுல் காந்திக்கு வால் பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தனித்து விடப்பட்டது. அந்த 23 பேர்லயே 12-13 பேர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியை கம்பெனி கிடையாது போடாங்கிறாங்க. இப்ப கனிமொழி அம்மையார் தனித்து விடப்பட்டார். ஒருவேளை தேர்தலுக்கு பின்னதாக திமுக தோல்வியுற்றால் கண்டிப்பாக திமுக, உண்மையான திமுக பிளவுபடும். ஒரு எண்ட் ஆஃப் 2026, 2027க்கு முன்னாடி அதிமுக எவ்வளவு நிலைமையில் இருந்ததோ அதே மாதிரி திமுக தள்ளப்படும் தான் என்னுடைய கருத்துங்க. சார், அதே மாதிரி இப்போ இந்த பில் அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சோ பாராளுமன்றத்துல பாஜகவுக்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இருக்கா சார்? ஏன்னா லோக்சபாலையும் பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்குதான் சிதம்பரம் சொல்லியிருக்காரு 160 MP வேணும்னுட்டு. இந்த மசோதா தோல்வியடையும். ஆனா தோல்வி அடைஞ்சாட்டு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி அனுப்பிச்சிருவாங்க. யாருமே சரி மண்ணு ஒட்டலைங்கிற மாதிரி. ஆனா இது பாஜக ஒரு வெற்றியை கொண்டு அவன் ஓட்டு தோக்கடிச்சால் அது வெற்றியாகும். காரணம் என்ன என்று கேட்டால், வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் இது 2 நாள் அதை பத்தி பேசுவார். அது தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக நாளையோ அல்லது இன்று இரவோ தேசத்திற்கு டெலிவிஷன் மூலமாக பிரதமர் ஒரு அறிக்கை விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, ட்விட்டர்ல போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, வீடியோ விட்டு என்னுடைய முயற்சியை ஏன் தடுக்கிறார்கள் எதிர்கட்சியினர் என்பதை பற்றி சொன்னால் பெண்கள் வாக்காளர்கள் எல்லாருமே திரிணாமுல் காங்கிரசுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். மம்தா பானர்ஜி ஒரு பெண்மணியாக இருந்தாலும், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும் தமிழகத்தின் பெண்மணிகள் கண்டிப்பாக இந்த பெண் ரிசர்வேஷனை கெடுத்தார், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய 50 சீட்டை கெடுத்தார். 50 சீட்ல இவங்க குடும்ப கட்சியா இருக்கிறதுனாலதான் they could not do anything அப்படிதான் நான் கேள்விப்படுறேன் என்று என்னுடைய ஒரு மனசுல படுறதுங்க விக்ரம்.
ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப நீங்க விஜய் அவர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க, விஜயால வந்து திமுக பயப்படுது அப்படின்ட்டு. விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அதை திமுக மட்டும் தான் பயமுறுத்துமா, என்ன அதிமுகவுக்கு பயம் வராதா என்ன? ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். விஜயினுடைய தாக்கம் கண்டிப்பாக திமுகவை ஆட்சியிலிருந்து நகற்றும். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவிற்கு எப்படி விஜயை நெருக்க வேண்டும், நெசுக்க வேண்டும் என்றெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. கரூர் இன்சிடென்ட், ஜனநாயகன் இன்சிடென்ட், சங்கீதா இன்சிடென்ட், அப்புறம் பாருங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காத இருந்தார்கள். அதனால்தான் கரூர் இன்சிடென்ட் வந்தது. இன்னைக்கு பாருங்க, எந்த வீடியோ பாருங்க, விஜய் வந்தார்னா முன்னாடி 2 வேன் போலீஸ் வேன், பின்னாடி 2 போலீஸ் வேன், 100 போலீஸ்காரவனா. இதுதான் எலெக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் விக்ரம். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், ஒரு ஒரு சாதாரண ஒரு அரசியல்ல வந்தாருன்னா எங்க இவ்வளவு எதிர்க்கிறாங்க. ஒண்ணு இவர் எதிர்க்கிறாரு விஜய, எடப்பாடி பழனிசாமி எதுக்குன்னு சேர்த்துக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து பேசுறாரு. சோ இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய வருகை திமுகவினுடைய வயசுல பொடியை கரைக்குது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாய மூடின்னு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசாது, விஜயை பத்தி பேசாது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம்லாம் கிரேசினஸ். அவருக்கு மேல இருக்கக்கூடிய எம்ஜிஆரோட அதிகமாக வருதுன்னு நான் பார்க்க முடியுது. ஏன்னா நான் எம்ஜிஆருடன் 1972 டி நகர்ல போய் நானும் ஒரு சுந்தரேசன் என்று சொல்லக்கூடிய மிக சுதந்திர கட்சியில் இருந்தவரும் அடிக்கடி எம்ஜிஆரை பார்த்திருக்கணும். அவருக்கு இருந்த கிரேசினஸ் இப்ப நான் விஜய் கிட்ட பார்க்கிறேன். விஜயகாந்த் கூட அவ்வளவா இல்லை. அது என்னத்தை காமிக்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுச்சியை காண்பிக்கிறது. பொதுமக்கள் போதைப் பொருள் மூலமாகவும், கள்ளச்சாராயம் மூலமாகவும், பாலியல் குற்றங்கள் மூலமாகவும், சட்ட ஒழுங்கு இல்லை என்பதற்காகவும், கல்லூரிகளிலும் யூனிவர்சிட்டிகளிலும் பல்கலைக்கழகங்களில் ஒரு பெண்மணியை பார்த்தால் 5 பேர் 6 பேர் தாக்குதலுக்கு அதுதான் ஒரு சாராக இருக்கிறது. ஒரு சாருக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர், அந்த சாருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமம் 2026 மே 5ஆம் தேதி மோசமாக முடியுமா மோகமாக முடியுமா தெரியாதுங்க. திமுக விஜயினால் வீழ்த்தப்படும். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ மகாராஷ்டிராவில் நாசிக் அந்த டிசிஎஸ் நடந்தது மிகப்பெரிய ஒரு இந்தியாவே அதிர்வலியை உண்டாக்கி இருக்கே சார். அது என்னதான் சார் ப்ராப்ளம், என்ன நடந்தது அங்க? அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி பலரை இந்துக்கு பெண்மணியுடன் முஸ்லிம்களை கல்யாணம் பண்ண வச்சாங்க. தங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் இந்துக்களுடைய ஆதிக்கம் அதிகம். பாஜகவுடைய வேர் குஜராத் மகாராஷ்டிராவில் தான் ஆரம்பித்தது. பாரதிய ஜனசங்கம், பால் தாக்கரே அங்கதான் இருந்தார். பால் தாக்கரே போனப்புறம் மகாராஷ்டிராவில் இது மாதிரி சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய ஆதிக்கம் அதிகமாக வருகிறது. அவர்கள் எல்லாம் இந்துக்களுடைய பெண்களையும் ஆண்களையும் விலைக்கு வாங்கினார்கள். அதற்கு பேப்டைஸ் பண்றது, அதற்கு மனமாற்றம் செய்வதற்கு பல முயற்சிகளில் செய்கிறார்கள். தங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையினுடைய அந்த வெடிகுண்டுக்கு பிறகு ஹரியானாவில் இருக்கிற அல் ஃபட்டே என்ற ஒரு யூனிவர்சிட்டியில பெரிய சம்பவம் நடந்தது. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கவங்க எல்லாம் அங்க பண்ணாங்க. அதுவும் மத மாற்றத்தை சேர்த்துதான். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் யூனிவர்சிட்டியிலையும் கார்பரேட் செக்டாரிலையும் மத மாற்றம் அதிகமாகிவிட்டது. இதை நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பெண்மணி தலைமறைவாக இருக்கிறார். மலேசியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜாகிர் நாயக் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரியன் அங்கிருந்து ஒரு போதனை, அதாவது பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரீச்சிங்ல இந்துக்களை ஒழிக்க வேண்டும், இந்து பெண்களை கற்பழிக்க வேண்டும், இந்து பெண்களுடன் ஒரு உறவு வைத்துக் கொண்டு அவளை விட்டு விடவும், விதவையாகலாம் என்றெல்லாம் இந்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். இது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு சவால் தான், சேலஞ்ச் தான். இது மாதிரியான சம்பவங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் என்று சொன்னாலும் அதைத்தான் RN ரவி மீண்டும் மீண்டும் சொன்னார். தமிழ்நாடு மாவட்டங்களில் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் மாறுகிறார்கள், இந்துக்கள் முஸ்லிம்களா மாறுகிறார்கள் என்றுதான் புகார் சொன்னார். அதனால தான் இந்த ஆதீனங்களும் வைணவ சைவ மடங்களும் எதிரொலிக்கின்றன. தமிழகத்தில் மத பிரச்சாரம் அதிகமாகிவிட்டது என்று. எப்படி YS ராஜசேகர ரெட்டி ஆந்திர பிரதேசத்தில் மத மாற்றத்தை ஊக்க வச்சு கிறிஸ்டியன் அதிகமா பண்ணி அவர் ஒரு சீட்டு இல்லாத பண்ணி சந்திரபாபு நாயுடு மீண்டு வந்தாரோ, அதே மாதிரியான சூழ்நிலை 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம்,
மகாராஷ்டிராவில் நடந்த அந்த டாடா கன்சல்டன்சி நடந்தது தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கிறது. ஆனால் அது வெளியே வரவில்லை. இனி வெளியே வர ஆரம்பிக்கும். ஒன்றே ஒன்று, தமிழகத்தில் மகாராஷ்டிராவில் ஒற்றுமை வேற்றுமை நிறைய இருக்கிறது. மகாராஷ்டிராவில் நடந்த அந்த டிசிஎஸ் ஒரு இந்து மதத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்ததாக வர அறிக்கைகள் கூறுகிறது. இன்று தேவேந்திர பட்னவிஸ் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் அது பற்றியான ஒரு வெள்ளை அறிக்கை அகில இந்திய அளவில் வரும் என்று தான் நினைக்கிறேன். விக்ரம். ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துல இளைவரிடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.